மனுஷன் தனக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கை வேணும் என்பதற்காக அவன் போராடும் பொழுது அவனுக்கு நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுது. நீ ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழணும்னா அதற்கு எதிராக பலவிதமான காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது. உனக்கு எதிரிகள் அநேகமாக இருக்கிறாங்க. உனக்கு உன்னுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பிசாசனுடைய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதன் தன்னுடைய வளர்ச்சிக்கு, தன்னுடைய விடுதலையான வாழ்வுக்கு எதிராக பல காரியங்கள் இருக்கிறதாக அவன் நம்புகிறான். ஸோ அந்த வளர்ச்சிக்கு எதிராக எதெல்லாம் இருக்குது, எனக்கு எதிராக இருக்குதுன்னு நம்புகிறானோ அதை எப்படியாவது இல்லாமாக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய வளர்ச்சிக்கு இல்லைன்னா நான் ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எனக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க, எனக்கு விரோதிகள் அதிகமாக இருக்கிறாங்க, கூட இருந்தவங்களே துரோகம் பண்ணிட்டாங்க, என் வளர்ச்சியை தடுக்கிறாங்க, அதனால தான் என்னால் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ முடியலை அப்படின்னு நம்புகிறவங்க அந்த எதிரிகள் தோற்கடிக்கப்படுவதற்காக வேற பல காரியங்களை அவங்க செயல்படுறாங்க. நீங்கள் பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா, சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்குறேன் இல்லையா? அதாவது தனக்கு எதிராக சத்துருக்கள் இருக்கிறாங்க, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், ஆனால் கடவுள் என் கூட துணையாக இருந்து அந்த சத்துருக்கள் எதிராக என்ன உயர்த்துகிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருந்ததுனால அந்த பாட்டை எழுதி வைக்கிறான், சங்கீதம் 23. இப்படி தான் கிறிஸ்தவர்கள் அனைவருடைய நம்பிக்கையும் இருக்குது. தன்னுடைய வளர்ச்சிக்கு எதிராக பல காரணங்களை அவங்க காட்டுறாங்க. இதுதான் எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம கடந்த நாட்களாக, வாரங்களாக நிதானிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடியது வெளியில் உள்ள நீ நினைக்கிற சத்துருவோ, நீ நினைக்கிறதான சூழ்நிலைகளோ, இல்லை நீ நினைக்கிறதான உறவினர்களோ, உறவுகளோ, சொந்த பந்தங்களோ, இல்லை நண்பர்களோ, இல்லை இந்த உலகத்தில் காணப்படுகிற சூழ்நிலைகளோ, இவைகள் உன்னுடைய வளர்ச்சியை தடுப்பதில்லை. இவைகள் உன்னுடைய இளைப்பாறுதலுக்கு தடுப்பதில்லை. அப்போ உன்னுடைய இளைப்பாறுதல், உன்னுடைய சமாதானமான வாழ்க்கை, உன்னுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு எதுதான் தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அது உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது என்னது? நீ தான் தடையாக இருக்கிற. அப்போ நீ எப்படி தடையாக இருக்கிற? என்னுடைய வளர்ச்சின்னு சொல்கிறது இதை எடுத்துக்கோங்க. எப்படி சொல்லலாம்? ஒரு சமாதானம், ஒரு மன நிறைவான வாழ்வு, ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்வு, ஒரு இளைப்பாறுதலான வாழ்வு. இதற்கு யார் தடையாக இருக்கிறாங்க? அதுக்கு வேற யார் தடை இல்லை, நீ தான் தடையா இருக்கிற. நீ எப்படி தடை? என்னுடைய இளைப்பாறுதலான வாழ்க்கைக்கு, என்னுடைய சமாதானமான வாழ்க்கைக்கு, என்னுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு, என்னுடைய எப்படி சொல்றது, மன நிம்மதியான வாழ்வுக்கு, என்னுடைய மன நிறைவான வாழ்விற்கு தடையா இருப்பது வேற யாரும் கிடையாது, நான் தான் தடையா இருக்கிறேன் அப்படிங்கிறத என்னைக்கு ஒரு ஆத்துமா உணர ஆரம்பிக்கிறதோ, என்னைக்கு ஒரு ஆத்துமா அதை அறிய ஆரம்பிக்கிறதோ, அப்பந்தான் அது ஒரு சமாதானமான வாழ்க்கைக்கினுடைய முதல் படியிலே கால் வைக்குது. ஆனா இன்னைக்கு மதங்களும் சரி, கிறிஸ்தவமும் சரி, எல்லாமே என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, உன்னுடைய வளர்ச்சிக்கு வேற யாரோ தடையா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்கறதுனால ஒரு மனிதனுடைய ஃபோக்கஸ் முழுக்க எங்க போகுதுன்னா, வேற வெளியில இருக்கிற காரியங்கள். அது நான் நேரமா சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய பட்டியல் போட்டேன் இல்லையா, நண்பர்கள், குடும்பத்தார், உறவுகள், வேற என்ன சொல்லலாம், சூழ்நிலைகள், எதிரிகள் அப்படின்னு நிறைய என்னுடைய வேலை காரியங்கள், இவைகள்லாம் தடையா இருக்குது இல்லையா. இவைகளை மாற்றுவதற்கு மனிதன் முயற்சி செய்கிறான். இவைகள் மாறினால் நான் சமாதானமா மாறிடலாம், எனக்கு ஒரு சரியான ஒரு வேலை கிடைச்சா சமாதானமா மாறலாம், இல்லை ஒரு நல்ல சேலரிக்கு சம்பளம் கிடைச்சா நான் சமாதானமா மாறிடலாம், என்னுடைய வாழ்க்கை துணை சரியா இருந்தால் நான் சமாதானமா மாறலாம், இப்படின்னு வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் மாறினால் நான் சமாதானமாக, நான் இளைப்பாறுதலாக மாறலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால அவன் என்ன பண்றான்? சூழ்நிலைகளை மாற்றுறதுக்காக அவன் ட்ரை பண்றான்.
எப்படி என் உறவினர்கள் இப்படி இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் இப்படி வளரணும், என்னுடைய பெற்றோர் இப்படி இப்படி நான் விருப்பப்படுகிறபடி இப்படி இருக்கணும், என்னுடைய சூழ்நிலைகள் நான் விரும்புகிறபடி சாதகமாக எனக்கு சாதகமாக இருக்கணும், என்னுடைய இந்த சொசைட்டி இப்படி இருக்கணும் அப்படின்னு மனிதன் தனக்கு வெளியில இருக்கக்கூடிய மற்ற காரியங்களை மாற்றுவதற்கு அவன் முயற்சி செய்யறான். அந்த முயற்சி சில இடத்துல அவன் விரும்புகிறபடி நடக்கும்போது சந்தோஷப்படுறான். எப்படி? தான் விரும்புகிறபடி தன்னுடைய பிள்ளைகள் வளரும் பொழுது அவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது. தான் விரும்புகிறபடி ஒரு சேலரி அவனுக்கு கிடைக்குது, சந்தோஷம் வருது. தான் விரும்புகிறபடி நண்பர்கள், உறவுகள், சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது அவனுக்கு சந்தோஷம், நிம்மதி, எப்படி சொல்றது, சமாதானம் அப்படின்னு அவனுக்கு அது வருது. அப்படி இருக்கதா நினைக்கிறான். நீங்க சபைகளில் கூட பார்க்கலாம். நான் கடந்த நாட்களில் பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் போனேன், ஜெபம் பண்ணேன். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார், எனக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்துருக்களை வெட்கப்பட வைத்தார், என்னுடைய சத்துருக்களுக்கு எதிராக பந்தி ஆயத்தப்படுத்தினார், என் தலையை உயர்த்தினார். எனக்கு எதிரான சத்துருக்கள் ஒரு வழியா வந்தாங்க, அவங்க ஓடி போயிட்டாங்க. இப்படின்னு நிறைய சாட்சிகள் சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். ஓகே, உண்மையிலே அந்த மனிதன் எதிர்பார்க்கிற சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமாக எப்பொழுதும் இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுதான் பிரச்சனையே. அவன் விரும்புகிறபடி பிள்ளைகள் எப்பொழுதுமே இருக்கிறது இல்லை. அவன் விரும்புகிறபடி பெற்றோர் எப்பொழுதும் இருக்கிறது இல்லை. அவன் விரும்புகிறபடி சூழ்நிலைகள் எப்பொழுதும் இருக்கிறது இல்லை. ஓகே, செட்டில் ஆயாச்சு, நான் ஓகே, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல சேலரி கிடைச்சிருச்சு, இனி நான் சமாதானமா இருந்துடலாம், செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சா திடீர்னால வேலை இல்லாம போயிடுது. நேற்று கூட நண்பன் ஒருவரை பார்க்கும் பொழுது இதுதான் சூழ்நிலையா இருந்துச்சு. எப்படின்னா, அந்த நண்பன் விரும்புகிறபடியா அவனுடைய வாழ்க்கை துணை இல்லை. அதனால அவருக்கு எவ்வளவு சூழ்நிலைகள், மற்ற சூழ்நிலைகள் சாதகமா இருந்தாலும் அவனால ஃப்ரீயான ஒரு மன நிறைவான ஒரு வாழ்வை வாழ முடியவில்லை. இப்படிதான் மோஸ்ட்லி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவன் எதிர்பார்க்கிற காரியங்கள், அவன் விரும்புகிற காரியங்கள் அவனுக்கு நடக்காம இருக்கிறதுனால அவனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அதை கிரகிக்க முடியல. ஸோ சமாதானத்தை இழந்து ஏதோ ஒரு வாழ்க்கை போகிறான். இப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படுது. தெரியுமா, அவனுடைய பிரச்சனையை மாற்றுவதற்கு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு மதத்திலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் தாங்கள் ஆராதிக்கிற கடவுளை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல பிரதானமானதான் கிறிஸ்தவம். அவங்களும் இல்லை, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு சமாதானமா இருக்கும், சந்தோஷம் கிடைக்கும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கன்னு சொன்னாரு, சமாதானம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி உள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை நடிப்பில் உள்ள வந்தாலும் உண்மையில பிராக்டிக்கலா கொஞ்சம் ஜெனியூனா யோசிச்சு பார்த்தா கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் உண்மையிலே கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கக்கூடிய தேவ பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய ஆவிக்குரியவர்கள் சமாதானமா இருக்கிறாங்களா, இளைப்பாறுதலா இருக்காங்களான்னு கேட்டா நான் பார்த்த வரையில இல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனா சமாதானத்தை அதிகமாய் தொலைத்து போனவர்கள் யாருன்னா கிறிஸ்தவத்துல ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க தான். கவலையும் கண்ணீரும் கஷ்டமும் புலம்பலும் கலக்கமும் இப்படிதான் மனிதர்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு ஒரு ஆள் ஆறுதல் சொல்லிட்டே இருக்கணும், ஒரு ஆள் அவங்கள தேற்றி கொண்டே இருக்கணும், ஒரு ஆள் அவங்கள என்கரேஜ் பண்ணி கொண்டே இருக்கணும். அதனால தான் அவங்களுக்கு ஓயாம கூடுகைகள் வைக்க வேண்டியிருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, உபவாச கூட்டம், அற்புத சுகமளிக்கிற கூட்டம், பைபிள் ஸ்டடி, அது வேத வினா போட்டி, சண்டே கிளாஸு, மறைக்கல்வி, அப்புறம் என்கரேஜ் பண்ணுறது ஆண்கள் கூட்டம், பெண்களுக்கு பெண்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு வாரத்தில் 7 நாளும் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு கூட்டத்துக்கு அவன் போனா தான் அவனால் ஃப்ரீயாக இருக்க முடியுது. அவன் சொல்லுவான், எப்பா சர்ச்சில் வந்த பிற்பாடு தான்ப்பா சமாதானமாக இருக்குது, சபைக்கு ஆராதனைக்கு இந்த ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு தான் சமாதானமாக இருக்குது, கர்த்தர் என் கூட பேசினாரு அப்படின்னு ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லுவான். ஆனால் உண்மையிலே இதுதான் வாழ்க்கையா? ஒரு மனிதனுக்கு கடவுள் இப்படிதான் ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீ மீட்டிங்கில் அட்டன் பண்ணி, ஒவ்வொரு நாளும் நீ உபவாச கூட்டத்தில் அட்டன் பண்ணி, அதாவது உனக்கு மீட்டிங் இல்லைன்னு வைங்க, உன்னால ஃப்ரீயாவே வாழ முடியாது. ஒரு அவனுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு மீட்டிங் வந்து கொண்டே இருக்கணும், இருந்து கொண்டே இருக்கணும். அந்த மீட்டிங் மட்டும் அவனுக்கு இல்லைன்னா அவனால ஒரு நாளும் ஃப்ரீயாவே வாழ முடியாது, இளைப்பாறுதலா வாழவே முடியாது.
ஆனால் உண்மையிலே கடவுள் வந்து அப்படி ஒரு மீட்டிங் அவனுக்கு கொடுக்கப்பட்டு அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணி தான் அவன் சமாதானமாக வாழ முடியும் என்கிற நிலை இருக்குதா? அப்படிதான் அதற்காக தான் கடவுள் வந்தாரா அப்படின்னு கேட்டால் உண்மையில அப்படி கிடையாது. ஏனென்றால் சமாதானத்தின் ஊற்றுக்கண்ணர் என்று சொல்லக்கூடிய தெய்வம் இப்போ எங்க இருக்கிறாருன்னா அந்த மனிதனுக்குள்ள தெய்வீகமாய் அவனுக்குள்ளாகவே இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவன் வந்து ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவன் வந்து இளைப்பாறுதலை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் சமாதானத்தின் ஊற்றுக்கண்ணர் இளைப்பாறுதலை தரக்கூடிய அந்த தெய்வீகத்தின் காரியம் அவனுக்குள்ளாகவே இருக்குது. பிரச்சனை என்னன்னா மனிதன் அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சமாதானத்தின் ஊற்றை பார்க்க முடியாமல், அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மன நிறைவின் ஊற்றை பார்க்க முடியாமல், அவனுக்குள்ளாக இருக்கக்கூடியதான எப்படி சொல்றது, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை பார்க்க முடியாமல் அவன் வெளியிலே பார்த்துட்டு இருக்கனால அவனுக்கு சூழ்நிலைகள் மாற மனிதர்கள் மாற அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் அப் டவுனா இருக்குது. ஒரு நாள் நல்லா இருப்பான், ஒரு நாள் நல்லா டவுன் ஆயிடுவான். ஸோ இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா எந்த ஒரு மனிதன் தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறானோ, அப்படி வச்சுக்குவோம், தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு தான் அவன் சமாதானத்தினுடைய அவன் அறிந்து கொள்ள வேண்டிய அவன் வாழக்கூடிய வாழ்வினுடைய முதல் படியே அவன் உணர ஆரம்பிக்கிறான். ஏன்னா நீங்க முதல் மனிதனை பார்க்கும் பொழுது தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனிதனை உருவாக்கினாரு, சிருஷ்டித்தார் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா. உண்டாக்குவோமாகன்னு சொன்னார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக, அடுத்து நமது சாயலாக ரூபத்தின்படி மனிதனை சிருஷ்டிப்போமாக, அடுத்து மண்ணினால மனிதனை உருவாக்கினார். ஸோ தெய்வீகம், நான் அந்த தெய்வீகம்ங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துன்னு பேரை கொடுப்பாங்க. அது வந்து அதுக்கு பிற்பாடு வரக்கூடியது. நான் முதலாவது தெய்வீகம், முதலாக கடவுள் ஒருத்தர் இருந்தாரா? ஓகே, இருக்கிறாரு, அவர் இருந்தாரு, அவருக்கு வந்து ஒரு பெயர் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு தெய்வத்துக்கு பல கடவுள்கள் இருந்தானா ஓகே, பேர் போடலாம். இருக்கிறது ஒரு தெய்வீகம்தான் இல்லையா. அந்த தெய்வீகத்திலிருந்து மனிதன் சிருஷ்டிக்கப்படுகிறான். இப்ப அந்த மனிதனும் எப்படிதான் இருக்கிறான்னா தெய்வீகமாகவே இருக்கிறான். ஸோ தெய்வீகமாகவே இருக்கக்கூடிய அந்த மனிதன் தெய்வீகத்தின் தன்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு வாழ்க்கையை அவன் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெய்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மாம்ச சரீரத்தில் ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் தெய்வீகமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஓகேயா, தெய்வீகமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ அதை இப்படி புரியும்படியா சொல்றேன். மாம்ச சரீரத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக மனிதன், ஓகேயா, மாம்ச சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக மனிதன் இல்ல உள்ளான மனிதன் தெய்வீகமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் மனிதனுடைய நிலையாக இருந்துச்சு. ஆனா காலப்போக்கில் மாம்ச சரீரத்தில் வாழ்ந்த அந்த தெய்வீக மனிதன் தெய்வீகமான வாழ்வை வாழாமல் மாம்ச சரீரத்துக்கு அடுத்த வாழ்க்கையை வாழ அவன் முற்பட்டான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது இது சரீரம், இந்த மாம்ச சரீரத்துக்குள் வாழக்கூடிய அந்த தெய்வீக மனிதன் தெய்வீகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த பூமியில. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா தெய்வீகமான இந்த மாம்ச சரீரத்தில் வாழக்கூடிய இந்த தெய்வீக மனிதன் தான் தெய்வீகமா இருக்கிறேன் என்பதை உணராமல் அவன் என்ன பண்றான்னா இந்த சரீரத்தை ஃபோக்கஸ் பண்ணி இந்த சரீரத்துக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அவன் வந்து என்ன பண்றான், முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சரீரத்துக்கான ஒரு வாழ்க்கை, சரீரத்துக்கு தேவையான ஒரு வாழ்வை அவனே தீர்மானம் பண்ணி அதை வாழ முற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா தன்னை அவன் மறக்கிறான். நான் சொல்றது புரியுதா? தான் யாரா இருக்கிறான்? அவன் தெய்வீகமா இருக்கிறான், ஆவியா இருக்கிறான், ஆவி மனிதனா இருக்கிறான். ஆவி மனிதன் இந்த சரீரத்தில் வாழ்கிறான். ஓகேயா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஆவி மனிதன் தான் ஆவி மனிதன் என்பதை மறந்து சரீரம்தான் மனிதன், சரீரம்தான் உண்மையான மனிதன். ஸோ சரீரத்தை ஃபோக்கஸ் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ சரீரத்தை ஃபோக்கஸ் பண்ணி வாழ ஆரம்பிக்கும் போது அங்க என்ன ஆயிடுதுன்னா தனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை மறந்து போகிறான்,
அது தெய்வீகம்னு சொல்லும்போது நீங்கள் கிறிஸ்துன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்துவை அவன் மறந்து போகிறான். அந்த கிறிஸ்துவை அவன் எப்படி சொல்லலாம், மறந்து போகிறான், இல்லைன்னா இழந்து போகிறான் அப்படி கூட சொல்லலாம். அதனால தான் ஒரு இடத்துல இயேசுக்கு சொல்லுவார்ல, மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா. உண்மையிலே அந்த மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை இழந்து போனானான்னு கேட்டால் அவன் இழக்கலை. அது தெய்வீகம் அவனுக்குள்ளாக தான் இருக்கிறது. ஆனால் அது தனக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை, இல்லைன்னா நானே அந்த தெய்வீகமாக இருக்கிறேன் என்பதை அவன் என்ன பண்ணான், மறந்து போனான் அப்படின்னு சொல்லிக்கலாம். சூழ்நிலைகள் அவனை மறக்கடிக்க பண்ணி இந்த சரீரத்தை சார்ந்து வாழ ஆரம்பிக்குது. ஸோ சரீரத்தை சார்ந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் அங்கு அவன் ஒரு உலகை உண்டு பண்ணுகிறான். என்னது, தனக்கு இந்த பூமியும் அது நிறைவும் முழுவதும் கர்த்தருடையது அப்படின்னு என்னது, இந்த பூமி எல்லாமே மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டுதான். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டானா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஒரு 5 சென்ட் இடத்த மட்டும் வாங்கி இது எனக்குரியது. புரியுதா உங்களுக்கு? மக்கள் ஜனங்கள் பெருகுது, இந்த பூமி எல்லாம் மனுஷனுக்குரியதான். ஆனா இந்த மனிதர்கள் இப்ப நீங்க பாருங்க, பூமியெல்லாம் எனக்குரியன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்த உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா எல்லா மனிதர்களும் சுயநலவாதிகளாய் மாறிவிட்டாங்க. எல்லாரும் தன்னை அந்த தெய்வீகத்தை பார்க்காமல் சரீரத்துக்கு பார்த்ததுனால அவன் என்ன பண்றான்னா, ஒரு சுயநலம், அதை சார்ந்த சிந்தனைகள், அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி தான் இன்றைக்கு ஒரு உலகம் இருக்குது. ஸோ இது தெய்வீகம் விரும்பின இந்த உலகமான்னு கேட்டால் கிடையாது. தெய்வீகம் விரும்பினது வேற. ஆனா அந்த தெய்வீகத்தை அவன் அறியாததுனால, உணராததுனால, மறந்து போனதுனால அவன் ஒரு உலகம் உண்டு பண்ணுகிறான். அங்க என்ன ஆகுதுன்னா, தான் சுயநலம் என்கிற ஒரு காரியம் வருது, தன்னை பாதுகாக்கணும்ங்கிற ஒரு காரியம் வருது. நான் நல்லா இருக்கணும்னா மற்றவனுக்கு மேல ஒரு அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வருது. அங்கதான் ராஜாக்கள் உருவாக்கப்படுறாங்க. ராஜா என்கிற ஒரு காரியம் வருது. ஆனா உண்மையிலே ராஜா என்கிற ஒரு காரியம் அவசியமா, தெய்வீகத்தின் பார்வையில் அவசியமான அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடக்கி ஆள வேண்டிய நிலையே கிடையாது. எல்லா மனிதர்களும் தெய்வீகத்தின் அடிப்படையில அல்ல, அந்த அன்பின் அடிப்படையில ஒருவருக்கொருவர் சார்ந்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு தன்மை தான் எல்லாருக்குள்ள இருக்குது. ஆனா மனிதன் இப்ப எப்படி போயிடுச்சானா, சரீரத்தை சார்ந்து போனதுனால அவனுக்குள்ள அந்த உலக சிந்தனை வந்தது. அதனால இந்த உலகம் பிறப்பிக்கப்படுது. அங்க ராஜாக்கள் வருகிறாங்க, பட்டணங்கள் உருவாக்கப்படுது. இதெல்லாம் மனிதன் தான் உண்டு பண்ணுறான். புரியுதா? அவன் ஒரு இடத்த பிடிச்சி இது ஏன் ஏரியாங்கிறான், இன்னொரு ஏரியாங்கிறான், ஏன் ஏரியாக்குள்ள நீ வரக்கூடாதுங்கிறான். அவன் சொல்றான் ஏன் ஏரியாக்குள்ள நீ வரக்கூடாதுங்கிறான். இங்க யாருக்கு வாய் சத்தம் அதிகமா இருக்கிறதோ, யாருக்கு சரீரத்துல பலன் அதிகமா இருக்குதோ அவன் இன்னொரு எளிமையானவனை அடக்கி ஆள்றான். இன்னொருத்தன் உயர்ந்தவனை கருதப்படுகிறான். ராஜாக்கள் உருவாக்குறாங்க. இப்படிதான் உலகம் முழுவதும் போகிறது. ஸோ இந்த நிலையில்தான் மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, தனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தை அவன் மறந்து போகிறான். ஸோ அவனுக்கு பலவிதமான பிரச்சனைகள் எல்லாமே வருது. எல்லாமே அவனுக்கு தானே உருவாக ஆரம்பிக்குது. அப்படித்தானே? ஏன்னா சுயநலமாய் அவன் யோசிக்கும் பொழுதே பாதுகாக்கணுங்கிற ஒரு ஏரியா வருது. இது என்னுடைய காரியம், நான் பாதுகாக்கணும். இது என்னுடைய குடும்பத்தை நான் பாதுகாக்கணும். எனக்கு வர என்னுடைய வேலையை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு தன்மை வருது இல்லை? அதனாலதான் நான் சென்னைக்கெல்லாம் போகும்போது என்னுடைய நண்பர்கள் வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஐடியில். அப்போ அவங்ககிட்ட எல்லாம் கேட்கும்போதெல்லாம் பேசும்பொழுதுதான் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேலையை பாதுகாத்து கொள்வதற்கு எவனை வேணாலும் காட்டி கொடுக்க ரெடியா இருப்பாங்க. யாரை வேணாலும் போட்டு கொடுத்து முன்னேறி மேலே வரணும் அப்படிங்கிற நிலையில தான் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. நாகரிகம் வளர்ந்து கொண்டாலும், அறிவு அதிகமாய் பெருத்தாலும் மனிதன் மிக 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 மோசமான ஒரு சுயநலவாதியாகத்தான் அவனோட சிந்தை போய்கொண்டே இருக்குது. எப்படியாவது நான் முன்னேறணும் என்கிற ஒரு ஏரியால மற்றவர்களை காட்டி கொடுப்பதற்கும் மற்றவர்களை புறந்தழுவதற்கும் மனிதன் கொஞ்சம் கூட தயங்குவதே இல்லை. இப்படிதான் மனிதனுடைய மனது போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா தன்னை பாதுகாக்கணும். ஓகேங்களா? தனக்குள்ள ஒரு சுயநலம் வரும் பொழுதே, ஆமா நான் சமாதானமாய் வாழ்வதற்கு, நான் சந்தோஷமாய் வாழ்வதற்கு, நான் நிலைப்பாறுதலாய் வாழ்வதற்கு இப்ப என்ன செய்யணும்? எனக்கு வேலை இருந்தா, நல்ல வேலை இருந்தா இது நான் சமாதானமா வாழ்ந்துடுவேன். ஸோ இந்த நல்ல வேலையே இப்ப எனக்கு இருக்குது, இதை நான் இழந்து போகாமல் பாதுகாக்க என்ன செய்யணும்? அப்பனா என் கூட இருக்கிறவன் எனக்கு சரிசமமாய் வேலை செய்யக்கூடியவனுக்கு என்ன பண்ணும்? அவனை ஓர கட்டணும், இல்லை அவனை இல்லாமக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது.
ஸோ யார் எப்போ என்ன செய்வான்னு என்கிறதான ஒரு பயமும் இவனுக்கு உண்டாகுது. ஏன்னா இவனை மாதிரி தானே கூட வேலை பார்க்குறவனு இருப்பான். ஸோ ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவுதான் மனம் திறந்து ஒரு பெரிய நண்பர்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சுயநலம் ஒளிந்து கொண்டே இருக்குது. என்னுடைய சமாதானத்துக்கு, என்னுடைய மன நிறைவான வாழ்வுக்கு, என்னுடைய இளைப்பாறுதலான வாழ்வுக்கு எதுவுமே தடையாக வந்துவிடக்கூடாது. என் வேலை தான் எனக்கு சமாதானத்தை தருது. இந்த சொசைட்டியில் நான் வச்சிருக்கிற இந்த உயர்வான பொசிஷன் தான் எனக்கு சமாதானத்தை தருது. இல்லைன்னா என்னுடைய குடும்பம் தான் எனக்கு சமாதானம் தருது. ஸோ குடும்பத்தை பாதுகாக்க ஆரம்பிக்கிறான், பிள்ளைகளை பாதுகாக்க ஆரம்பிக்கிறான். நான் விரும்புகிறபடி, நான் எதிர்பார்க்கிறபடி என்னுடைய பிள்ளைகள் இருக்கணும், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி நான் விரும்புகிற எதிர்பார்க்கிறபடி, என்னுடைய கணவர் இப்படி இருக்கணும்னு ஒவ்வொருவரும் மற்றவர்கள் இப்படி இருக்க வேண்டும், அதனால மற்றவர்கள் இப்படி இருக்கிறதுனால தான் நான் சமாதானமாக வாழ முடியும் என்கிற சிந்தைக்குள்ளா போகிறதுனால என்ன ஆயிருது, மற்றவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆளுகைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த என்ன சொல்றது, ஒரு ராஜா மாதிரி ஒரு சிங்காசனத்தில் இருந்து செய்வது மாத்திரம் ஆளுகை இல்லை. எங்கள் குடும்பத்தில் ஒரு தகப்பனாக இருந்து கொண்டு மற்ற பிள்ளைகளை ஆளுகை கண்ட்ரோல் செய்யலாம். எங்கள் குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவியாக இருந்து கொண்டு மற்றவர்களை சுயமாக செயல்பட விடாதபடி நீங்கள் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு பிள்ளைகளாக இருந்து கொண்டு உங்கள் பெற்றோரை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் விரும்புகிறபடி ஒரு சூழலுக்கு ஏற்று பெற்றோரை கொண்டு வரலாம். ஏன் இது நடக்குது அப்படின்னா, மனிதன் தன்னுடைய சமாதானத்தை தன்னுடைய பிள்ளைகளிடத்திலையும், கணவனிடத்திலையும், மனைவியிடத்திலையும், பெற்றோரிடத்திலையும், நண்பர்களிடத்திலையும், வேலையிலும், சூழ்நிலைகளிலும், இந்த சமுதாயத்திலையும் எதிர்பார்க்கிறபடினால இவைகள் எல்லாம் என்ன பண்ணணும், எனக்கு பிரியமானபடி, நான் விரும்புகிறபடி, நான் எதிர்பார்க்கிறபடி மாறணும் என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளாய் போகிறதுனால அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான், எல்லாத்தையும் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான். அங்கதான் பிரச்சனையே ஆகுது. அப்படி ஆளுகை செய்கிறதுனால எல்லாம் அவனால் சமாதானம் இருக்க முடியுதுன்னா அதுவுமே இல்லையே. என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஆயிடுது, அவன் எதிர்பார்க்க அவன் ஒரு சாம்ராஜ்யம் கட்டி, அந்த சாம்ராஜ்யம் குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், அவன் உருவாக்கி கொண்ட ஒரு உலகமா இருக்கலாம். அது அவன் எதிர்பார்க்கிறபடி முழுவதுமா இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் அங்க ஒரு ஓட்டை, ஒரு விரிசல், அவன் எதிர்பார்க்கிறபடி உறவுகள் இல்லாமல் இருக்கும் பொழுது இவனுடைய சமாதானம் டோட்டலா உடையுது. அவன் 30 வருஷமா சொல்லிக்கலாம், நான் சமாதானமா இருந்தேன், கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார், நான் கர்த்தரை ஆராய்க்கிறதுனால நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன், நான் விடுதலையா இருக்கிறேன், என்னதான் சொல்லி கொண்டாலும் அவர் 10 வருடம் கழித்து, 20 வருடம் கழித்து அந்த அவன் ஒரு சமாதானத்தை உருவாக்கி வச்சிருக்கான் இல்லையா. நல்லதொரு குடும்பம், நல்லதொரு வேலை, நல்லதொரு நண்பர்கள், இவன் நல்ல அப்படின்னு ஒன்னை உருவாக்கி தனக்கு தானே உருவாக்கி வச்சிருக்கான் இல்லையா. அங்க ஒரு ஓட்டை வரும் பொழுது, அங்க ஒரு விரிசல் உண்டாகும் பொழுது இவன் வைத்திருக்கிற முழு சமாதானமும் டோட்டலா உடைஞ்சு போகுது. அதுக்கு பிறகு அவனால எழும்பவே முடியாத சிலர் தற்கொலைக்கு நேராக போறாங்க. சிலர் ஒவ்வொரு முடிவுகளை எடுத்து போய்கொண்டும் மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஏதாவது எனக்கு விடுதலை கிடைக்காதா என்றும் போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே இதுக்கு நிரந்தரமான சொல்யூஷன் கிடையாதா அப்படின்னு தான் மக்கள் போறாங்க. இப்ப நம்ம அதிகமாய் ஆலயங்களுக்கு போகக்கூடிய கிறிஸ்தவர்களிடம் கேட்டா கூட நிரந்தரமான பிரதர், நான் உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை வச்சு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களப்பா, அந்த தெய்வீக சமாதானம் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமாக இருக்காதான்னு கேட்டா, நான் கேட்கிற ஊழியர்களோ விசுவாசிகளோ அதை அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல, புரிந்து கொள்ளவே முடியல. அது எப்படி பிரதர், ஒரு நிரந்தரமான சமாதானம் எப்படி இருக்க முடியும்? அது ஊர்ல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், போராட்டம் இருக்கும், அங்க கலக்கம் வரும், பயம் வரும், வேதனை வரும், அங்க நம்ம போராட வேண்டி இருக்கிறது, சத்துருக்களை எதிராக ஃபைட் பண்ண வேண்டி இருக்குது, அங்க ஜெபிக்க வேண்டி இருக்குது, ஆராதிக்க வேண்டி இருக்குது. ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது என்றாலும் நீங்க சாகுற வரை இப்படி போராடி கொண்டே இப்படி சமாதானத்திற்காக ஃபைட் பண்ணி கொண்டே தான் போகணுமா? பின்ன எதுக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சமாதானத்தை வைத்து போறேன்னு சொல்லணும் இல்லையா? இதை ஏன் யோசிக்க முடியல நம்மளால. என்னுடைய சமாதானம் ஏன் என்னுடைய சமாதானம் குலைக்கப்படுகிறது? ஏன் எனக்குள் பயமும் கலக்கமும் வேதனையும் எனக்குள் உருவாகிறது, எனக்குள் உண்டாகிறது? எதனால அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணாலே போதும். ஆனா இவன் யோசிக்கக்கூடிய நிலையில இல்லை, தன்னை யோசிக்கக்கூடிய நிலையில இல்லை. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இந்த உலகத்தையே வார்த்தையினால் சிருஷ்டித்த அந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவரை ஆராதிக்கிறேன், அப்படி அவருக்காக ஊழியம் செய்கிறேன், அவரை நான் குறித்து பறைசாற்றுகிறேன், அவருக்காக நான் உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். எனக்கு ஏன் இந்த சமாதானம் விட்டு போகுது?
ஏன் ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கல? இதுக்கு யார் காரணம்? சூழ்நிலைகள் காரணமா? இல்ல சூழ்நிலைகள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நான் காரணமா இருக்கிறேனா? இது என்னுடைய சமாதானத்துக்கு குறைவு உறவுகள், நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்க, என்னுடைய அம்மா, அப்பா, பிள்ளைகள், பெற்றோர், மனைவி, கணவன் இவர்கள் காரணமாக இருக்கிறார்களா? இல்லது இவர்கள் மேல் வைத்திருக்கிற என்னுடைய நம்பிக்கை காரணமா இருக்குதா? புரியுதா உங்களுக்கு? நான் என்னுடைய பிள்ளைகள் மேல, நான் என்னுடைய மனைவி மேல, கணவர் மேல, பெற்றோர் மேல, சூழ்நிலைகள் மேல, நான் விரும்புகிற நபர் மேல வைக்கிற நம்பிக்கை குலைக்கப்படும் பொழுது என்னுடைய சமாதானம் டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? ஸோ எது காரணம்? நான் மற்றவர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை இல்லையா? அது ஒரு காரணமா இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, அவர் அவர் பிறந்ததிலிருந்து சாகிற வரை அவருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒருவரும் கடைசி வரை இருந்ததில்லை. சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு எதிராக இருந்தது. அந்த சூழ்நிலைக்கு உள்ளாக சென்று பல்வேறு விதமான கஷ்டங்களுக்குள்ளாக போன அந்த இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய், அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளை போல ஒரு மனிதனாய் இருந்து கொண்டு அவர் சொல்றாரு, உலகம் தராத சமாதானம் எனக்கு இருக்குது. என் சமாதானத்தை பறிக்கிறதுக்கு பிசாசு வர்றான். ஆனா அவனுடையது என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது. எனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சமாதானம் உனக்குள்ள இருக்குது. அதான் வச்சுட்டு போறேங்கிறார், இருக்குது அப்படிங்கிறார். ஏன் அப்ப என்னால வாழ முடியலன்னா, நான் சூழ்நிலைகளையும் உறவுகளையும் வெளியில தான் பார்க்கிறேன். வெளியில தான் என்னோட சமாதானத்தை தேடுகிறேனே தவிர எனக்குள்ளாக சமாதானத்தை தேடுகிறதில்லை. எனக்குள்ளாக நான் சமாதானத்தை தேடும் பொழுது நிச்சயமாக எனக்குள்ளாக என்னை நான் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த தெய்வீகம் விரும்புகிற அந்த வாழ்வுக்குள்ளாக நான் வாழ முடியும். ஸோ எனக்குன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எனக்குள் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவை, இப்போ பவுல் இடத்துல சொல்லுவார்ல, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் வாசமாக இருப்பதே அந்த மாபெரும் ரகசியம் சொல்றாரு இல்லையா? அந்த தன்மை எனக்குள் இருக்குது. கிறிஸ்துவின் தன்மை எனக்குள் இருக்கிறது. அதை நான் எப்பொழுது பார்க்கிறேனோ உணர்கிறேனோ அப்பொழுதுதான் அது தெய்வீக சமாதானத்திற்குள், தெய்வீக இளைப்பாறுதலுக்குள் என்னால் அந்த வாழ்வை வாழ முடியும். ஸோ இதை நீங்கள் ஒரு பிரசங்கமாக எடுத்துக்கொண்டா, அதனால தான் அடிக்கடி சொல்கிறது, இது ஒரு பிரசங்கமாக ஒரு உபதேசமாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், என்ன ஆயிரும்னா அது ஒரு செயற்கைத்தனமாக தான் போகும். இப்போ கிறிஸ்தவத்தில் என்னது, வாரந்தோறும் பிரசங்கம் வருது, வாரந்தோறும் ஒவ்வொரு கூடுகைகளிலும் சிறப்பு கூடுகைகளும் ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மனிதன் கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க ஒரு பூரண விடுதலைக்குள்ளாக போகிற மாதிரி இல்லை இல்லையா? பிரசங்கத்துக்கும் குறைவில்லை, கன்வென்ஷன் கூட்டங்களும் குறைவில்லை, உபவாச கூட்டங்களும் குறைவில்லை, ஆனால் மனுஷனுக்கு கஷ்டத்துக்கும் குறைவில்லை இல்லையா? அதே மாதிரி ஒரு பிரசங்கமாக இதுக்கு நீங்கள் கேட்கணும்னு கிடையாது. இதை நீங்கள் இப்போ கேட்குறீங்க, உங்கள் சிந்தைக்குள்ளே சில எண்ணங்கள் ஓடலாம் இல்லையா? அதை நீங்கள் நிதானிக்கணும், அதை தான் பார்க்கணும். பாருங்கள், இப்போ உங்களுக்குள் சகலமும் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்துவின் தன்மை இருக்குது. உங்களை நீங்கள் பாருங்கள், உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்னென்னா அதை நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வச்சுட்டு என்ன நான் நிதானிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செயற்கைத்தனமான ஒரு காரியத்துக்குள் போனான்னா அது விடுதலை கொடுக்காது. இயல்பான ஒரு வாழ்வில் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா? அந்த அன்றாட வாழ்க்கையை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்குள்ளே இந்த இரண்டு தன்மைகள் வரும். ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் சந்தோஷம் இல்லாத நிலைகள், ஒரு பக்கம் பயம் வரும், ஒரு பக்கம் பயம் இல்லாத நிலைகள். இந்த ரெண்டு தன்மைகள் உங்களுக்குள்ள இருந்தே வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். புரியுதா? அப்போ பயம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் பொழுது அது எதனால வருது அப்படின்னு நீங்க பாருங்க. பயம் வரும் பொழுது அது எதனால வருது? ஏன் எனக்கு பயம் எனக்குள் உருவாகிறது? ஏன் எனக்குள் கணக்கள் உருவாகுதுன்னா, அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஏரியாவை நீங்க அனலைஸ் பண்ணும் பொழுது, அனலைஸ் பண்ணி அதை ஆராயும் பொழுது ஒரு தெளிவான சிந்தை உங்களுக்கு உண்டாகும். அதற்கு தான் இந்த சபை கூடி வருதல்ங்கிற ஒரு காரியத்தையே நம்ம சொல்றோம். எபேசியர்ல ஒரு வசனம் இருக்கலாம், சகல பரிசுத்தவான்களோடு கூட அந்த தெய்வீக அன்பின் நீளம் ஆழம் உயரத்தை நீங்க அறியும்படியாக கூடணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நான் எனக்கு தெரிந்ததை, நான் புரிந்து கொண்டதை, நான் எனக்குள் வாழுகிற காரியத்தை வைத்து நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இது உபதேசம் அல்ல,
நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், என்னுடைய புரிதலை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஓகே ஓகே பிரதர் பேசிட்டார், இதை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழணும்னு போகும்பொழுது, நான் வாழணும் அப்படின்னு போனாலே வாழ முடியாது. அதே மாதிரி சொல்லிக்க, நான் வாழணும்னு நினச்சி போனாலே வாழ முடியாது. ஏன்னா என்னுடைய முயற்சி, ஆமாம் இனிமேல் நான் சமாதானமாக வாழ்கிறேன், இனிமேல் எனக்கு ஒரு பயமே இல்லாதபடி வாழ்கிறேன், இனிமேல் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன், மனநிறைவாக வாழ்கிறேன் என்று சொல்லி நான் ஒரு வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுது அது ஒரு கிரியையாய் மாறுது. அந்த கிரியை அல்லனா அந்த ஒரு செயற்கைத்தனம் ஒருபோது எனக்கு நிரந்தரமாக இருக்க போதே இல்லை. இப்படி சொல்றேனே, எல்லாரும் அன்பு செலுத்தணும். ஓகே, இன்னைக்கு நான் ஒரு பிரசங்கம் கேட்டிருக்கிறேன், எல்லாரையும் நான் நேசிக்கணும். ஓகே, நான் எல்லாரும் நேசிக்கிறேன், என்னுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் அவர்களை என்ன தவறு செய்தாலும் நான் நேசிக்கிறேன். ஓகே, ஏன்னா பைபிள் சொல்லுது, பாஸ்டர் சொல்லிட்டாரு, வசனம் சொல்லியிருக்குது அப்படின்னு ஒருவர் நேசிக்க ஆரம்பிக்கிறான்னா, இப்போ அவன் நேசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலை அவன் நேசிக்கிற ஒரு நபரிடமிருந்து வருது. ஓகேயா? அப்படி வரும் பொழுது உண்மையிலே அவனால் நேசிக்க முடியாது. அங்கே கசப்பு வந்துடும், அங்கே சண்டைகள் வந்துடும், அங்கே பிரச்சனைகளை உருவாகும். ஐயோ, நான் நேசிக்கணும் இல்லையா? யாவிடத்திலும் சமாதானமாக இருங்கள் என்று வசனம் சொல்லுதில்ல, அன்பு செலுத்த வேண்டும் என்று வசனம் சொல்லுது. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டாரு, நானும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினச்சி செலுத்துகிற அன்பெல்லாம் அது ஒரு தெய்வீகமான அன்பு கிடையாது. அது செயற்கைத்தனமானது, அது கிரியை. எப்படி சொல்ல, அது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற அன்பு. நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது, நீ அன்பு செலுத்தணும், நீ அப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும். அப்படி இருக்க முடியாது. அப்படி இருக்க முடிஞ்சுன்னா இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் மோசே மூலமாக சொல்லப்பட்ட நியாயப்பிரமாண உபதேசத்தை கேட்டு ஒருவன் பெர்ஃபெக்டாக வாழ்றான்னு வைங்களேன், இயேசு கிறிஸ்து வரணும்னு அவசியம் இல்லையே. இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்கு வராரு? உன்னால் பெர்ஃபெக்டாக வாழ முடியாது, அதாவது இப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்கறதுனால பெர்ஃபெக்டாக வாழ முடியாதப்பா. பெர்ஃபெக்ட் மீன்ஸ் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? உனக்கான வாழ்க்கையை வாழ முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டு லைவாக நீங்கள் பாருங்கள். லைவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகளையும், சபைக்கு செல்லக்கூடிய விசுவாசிகளையும், ஊழியர்களையும் நீங்கள் அதனால் ரொம்ப தீவிரமாக ஜபத்துக்குள் போகிற எல்லா கூட்டங்களையும் தவறாமல் போகிற விசுவாசிகளையும் பாருங்கள். நம்பிக்கை அவங்களுடைய வாழ்வை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நம்பிக்கை இல்லாத தன்மைகள், புலம்பல்கள், கலக்கம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், வேதனை, போராட்டம், இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த உபதேசம், பிரசங்கம், சபையில் கூடுகையில் பேசக்கூடிய பாஸ்டர்மார் பேசக்கூடிய இந்த செய்திகளை கேட்டு ஒருத்தர் திருந்திடுவானா? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. அப்படி திருந்தக்கூடிய ஒரு நிலையில் இருந்துச்சுன்னா இயேசுக்கு அதான் நேரம் சொன்னல, இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி எத்தனையோ ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் வந்து அந்த தெய்வீகத்தை குறித்து பேச தான் செஞ்சாங்க, ஆனால் வாழ முடியலையே. இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, எப்பா நீ வந்து உபதேசத்தை கேட்டோ, இந்த நியாயப்பிரமாண இந்த சத்தத்தை கேட்டோ உன்னால் வாழ முடியாது. நீ என்ன பாரு, என்ன விசுவாசி, அப்போ தான் வாழ முடியும். என்ன விசுவாசித்து என்னுடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ள, அப்போ தான் வாழ முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன விசுவாசம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வந்தார்ல, அந்த இயேசு விசுவாசிக்க சொல்லலை. அந்த இயேசுவுக்குள் இருந்த ஒரு கிறிஸ்துவின் தன்மை இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து, இயேசு என்பது அந்த மாம்ச சரீரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். கிறிஸ்து என்பது அது தெய்வீகத்தினுடைய ஒரு தன்மை. ஓகே, தெய்வீக வாழ்வுக்குரிய ஒரு தன்மை. இல்லைன்னா கடவுள்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்துன்னா கடவுள்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுறதுக்காக. இயேசு கிறிஸ்து, மாம்ச சரீரத்தில் வந்த இயேசுக்குள் கிறிஸ்து என்கிற அந்த தெய்வீக தன்மை இருந்தது. ஓகேயா? அதனாலதான் மாம்ச சரீரம் என்று சொல்லக்கூடிய அந்த இயேசுவுக்கு மனுஷகுமாரன், தெய்வீக தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக தன்மைக்கு, கிறிஸ்துவின் தன்மைக்கு தேவகுமாரன், மனுஷகுமாரன், தேவகுமாரன் அப்படின்னு 2 தன்மை இருக்குது. ரெண்டுமே இயேசுக்குள்ள இருக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த எதை சொல்ல வரான்னா, அந்த எப்படி நான் மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் இருந்தேனோ, இந்த மனுஷகுமாரனாக இந்த பூமியில வந்து தேவகுமாரனாக ஒரு வாழ்வை வாழ்ந்தேனோ. புரியுதா உங்களுக்கு? மனுஷகுமாரனாக இந்த பூமியில வந்து தேவகுமாரனுடைய வாழ்வை வாழ்ந்தேனோ, மனுஷீகமாய் இந்த பூமியில வந்து தெய்வீகமாய் ஒரு வாழ்வை வாழ்ந்தேனோ, அதுபோல உன்னாலையும் வாழ முடியும் என்பதை நீ உணர வேண்டும். அதற்காக அவர் வந்தார்.
புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆனால் மனுஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், இயேசுவே உங்களை நான் ஆராதிக்கிறேன், உங்களை நான் கும்பிடுகிறேன், உங்களை நான் உயர்த்துகிறேன்னு அங்கே அவரை பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். அவர் எங்கே இருக்கிறார் பாட்டு பாடுறது? அவர் உனக்குள் அந்த தன்மையில் இருக்கிறார். தெய்வீக தன்மையில் உனக்குள் இருக்கிறது இல்லையா? அந்த தெய்வீக தன்மை நீ உணரணும். அதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்கள் இப்படி சொல்லலாம், இயேசுக்கு ஒரு சூழ்நிலை வருது இல்லையா? அவர் 40 நாள் சாப்பிடாம இருக்கும்போது பிசாசு வந்து சொல்லுது, நீ தேவ குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமா மாற்றுங்க. நீ கடவுளுடைய பிள்ளை தானேப்பா, நீ தேவனுடைய மனுஷன் தானே, நீ ஜெபிக்கிறவன் தானே, நீ ஆராதிக்கிறவன் தானே, அப்போ இந்த பிரச்சனையை நீ மாற்று, கல்லுகளை அப்பம் மாற்று. ஏன்னா உனக்கு இப்போ பசிக்குது, இப்போ பசி மாறணும்னா சாப்பாடு பக்கத்தில் இல்லை, அப்போ அந்த கல்லை நீ அற்புதம் செய்து நீ அப்பமா மாற்று. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். நீ ஜெபிக்கிறவன் தானே, நீ ஊழியம் செய்கிறவன் தானே, நீ ஆராதிக்கிறவன் தானே, நீ கிறிஸ்தவன் தானே, நீ ஆவிக்குரியவன் தானே, அப்போ உன் பிரச்சனைகளெல்லாம் நீ மாற்று, ஜெபம் பண்ணி மாற்றிடு. இல்லை உன் பிரச்சனைகளெல்லாம் நீ வந்து எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிடு, உனக்கு தான் வல்லமை இருக்குது இல்லை, நீ தேவ பிள்ளை தானே சொல்கிற அப்படின்னு உலகம் பேசுகிற சத்தம் காதில் கேட்குது. எப்படி பிசாசு இயேசுவிடம் பேசினானோ அது அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட வந்து பேச இப்போ உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது இல்லை, நான் இவ்வளோ ஆராதிக்கிறேன், எனக்கே இவ்வளோ பிரச்சனை, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், எனக்கே தொடர்ந்து இந்த மாம்சத்தில் விளையணும், நான் இவ்வளவு ஊழியம் செய்கிறேன், நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளோ தூரம் சபைக்கு நான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கே இதுக்கு அந்த காரியம் வருது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லை, அதுதான் பிசாசின் சத்தம். ஓகேயா? மாம்ச சத்தம்னு சொல்லிக்கலாம், இல்லை பிசாசின் சத்தம்னு சொல்லிக்கலாம். அது வெளியிலிருந்து ஒரு கருப்பு உருவமாக வந்து உங்கள்கிட்ட பேசணும் இல்லை, அது உங்களுக்குள்ளே உருவாகும். ஓகேயா? அந்த சத்தம் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் சரியாக நிதானிக்க இடத்துல இருந்தீங்கன்னா, ஒரு தெளிவில் இருந்தீங்கன்னா, இயேசு என்ன சொன்னார்? ஆமாம், எனக்கு இப்போ பசிக்குது, மிகுந்த பசியாக இருக்குது, இப்போ கல்லை அப்பமாக மாற்றணும். ஆமாம், மாத்திர என்ன தப்பு? மாற்றினேன், இப்போ கல்லை அப்பமாக மாற்றிட்டார், அது தெய்வ குத்தமாக மாறுமா? கிடையாது. ஆனால் அவர் செய்யலை. ஏன்னா கல்லை அப்பமாக மாற்றி அந்த சாப்பாடை சாப்பிட்டா தான் நான் ஃப்ரீயாக இருப்பேங்கிற நிலையில் இயேசு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் நான் மாற்றி, என்னுடைய நான் சோதனை நினைக்கிற இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் மாற்றிட்டு, என்னோடய ஜெப வல்லமையினால், என்னுடைய ஆராதனை வல்லமையினால், என்னுடைய அபிஷேகத்தினால் எல்லாத்தையும் மாற்றிட்டு, இதுக்கும் 1000 வசனம் எடுக்கலாம், ஓகேங்களா? எல்லாம் மாற்றிட்டு அதுக்கு பிற்பாடு நான் தேவகுமாரனை நிரூபித்து அது சமாதானத்துக்குள் வருவேன். அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். எல்லா சூழ்நிலையும் நான் பார்க்குறேன். நான் என்று அந்த சொல்கிற யாருன்னா என்னுடைய தெய்வீகத்தை சொல்கிறேன், தெய்வீகமாக இருக்கக்கூடிய என்ன சொல்கிறேன், ஓகேங்களா? பூரண கிறிஸ்துவின் தன்மையில் இருக்கக்கூடிய நான் இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் பார்க்குறேன். இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக நான் போராடவில்லை. இந்த சூழ்நிலைகளை சார்ந்து என்னுடைய சமாதானம் கிடையாது. நான் நானாகவே இருக்கிறேன், நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக மாறக்கூடிய நேரங்களில், மாறக்கூடிய காலங்களில் அது தானாக மாறும். இது நான் பேசும்போது நீங்கள் தவறாக புரிஞ்சு கொண்டு ஒரு வேலையும் செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. நீங்களாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்காக சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பிரயாசப்பட மாட்டீங்க, ஓகேங்களா? அதனால இதை கேட்டு சும்மா இருங்கன்னு சொல்லலை. எப்படி சொல்றது? நீங்கள் வேலை செஞ்சாலும் உங்கள் சிந்தை, உங்களுடைய மனமானது ஃப்ரீயாக இருக்குது, அதுதான் சும்மா இருக்கிறது, ஓகேங்களா? சும்மா இருக்கிறதுனா போய் வேலையே செய்யாமல் இல்லை ஓகே எல்லாரும் மாறுவாங்க, அதனால் எல்லாரும் தானாக மாறட்டும், அதுவரை நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் என் வேலையை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருப்பேன், சும்மா இருப்பேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். அப்படி கிடையாது. நீங்கள் எல்லார்ட்டையும் பேசுகிறீங்க, எல்லார்ட்டையும் ஐக்கியத்தில் இருக்கிறீங்க, நீங்களாக இருந்து இயல்பாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்க, தெய்வீகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு உங்களை வந்து ஒருத்தர் விரோதியாக பார்க்குறான், நீங்கள் தான் எப்படி இருக்கீங்கன்னா, நீங்கள் அவனை விரோதியாக பார்க்கல, நீங்கள் தெய்வீக அன்பில் இருக்கிறதுனால நீங்கள் இயல்பாகவே எப்படி அவன்கிட்ட பேசுகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, ஓகேங்களா? ஆனால் நான் இவன்கிட்ட இயல்பாக பேசி, அன்பாக பேசி, அவனை மாற்றிட்டா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அப்படி இல்லை, நான் நானாகவே இருந்து பேசி கொண்டிருக்கிறேன், அன்பில் பேசி கொண்டிருக்கிறேன், நான் தெய்வீகத்தில் இருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன், ஓகேயா? அந்த பேச்சானது, அந்த உரையாடலானது அவனை மாற்றுவதற்காக இல்லை. நான் என் பிள்ளைகிட்ட பேசுகிறேன், பிள்ளைய பேசி மாற்றுவதற்கு இல்லை என் வேலை,
பிள்ளைய பேசி, கணவனை பேசி, மனைவியை பேசி, இல்லை உறவுகளை பேசி எனக்கு சாதகமாய் மாற்றுவது என் வேலை இல்லை. நானாக இருந்து பேசி கொண்டிருக்கிறேன், என் இயல்பு நிலையிலிருந்து பேசி கொண்டிருக்கிறேன். மாற்றம் தானாக அவர்களுக்குள் உருவாகும். அதற்கு ஒரு காலம் உண்டு இல்லையா? மாற்றமே இல்லை பிரதர், நானும் இத்தனை வருஷமா அப்படி அமைதியா இருக்கிறேன், மாற்றமே இல்லை. பிரச்சனை இல்லை, அது உனக்கு பிரச்சனை கிடையாது. மாற்றமே இல்லைன்னு அவனுக்கு தான் பிரச்சனை. ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இது எத்தனை பேருக்கு எப்படி அது ஏற்றுக்கொள்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே உலகமே எங்கே போயிடுதுன்னா, மாற்றுவதற்கும் மற்றவங்களை திருத்துவதற்கும் முயற்சிக்குள்ள போகுது. ஆனால் ஈவன் இயேசு கிறிஸ்து கூட திருத்துவதற்காக வரல, திருப்புவதற்காக. திருந்துதல் அந்த காரியத்துக்கு வரல. அவர் மக்களை பார்த்து நீங்கள் எல்லாரும் திருந்தி மனம் திருந்தி ஆண்ட வாங்க அப்படின்னு சொல்லலை. மனம் திரும்புங்கள். அதாவது இவ்வளவு காலம் உங்களோட சிந்தை உலகத்தின் மேல, உறவுகள் மேல, நண்பர்கள் மேல, சொந்தக்காரங்க நெருங்கிய சொந்தக்காரங்க மேல, பிள்ளைகள் மேல, பெற்றோர் மேல, கணவன் மனைவி மேல உங்களுடைய பார்வை இருக்கிறது. என் கடவுளை கூட நீங்க வேற மாதிரிதான் பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த பார்வையை நீங்க திருப்புங்க. அதாவது உங்கள் சிந்தை, உங்கள் மனதை, உங்க மனசு உள்ள உங்க பிள்ளை மேலதான் இருக்குது. அதனால பிள்ளைகள் ஏதாவது நான் விருப்பப்படி செய்யலைன்னா அங்கே உங்களுக்கு வருத்தம் உண்டாயிருது. உங்கள் மனசு ஃபுல்லாக பெற்றோர் மேலே, நான் எதிர்பார்க்குறபடி என் பெற்றோர் இருக்கணும், நான் எதிர்பார்க்குறபடி என்னுடைய நண்பர்கள் இருக்கணும், உறவுகள் இருக்கணும், சூழ்நிலை இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுனால அது மாறும்போது உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. அதனால அதை திருத்த முயற்சி பண்ணுறோம். அதை திருத்த வேண்டாம். அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிந்தை தான் திரும்பணும். எங்கே திரும்பணும்? உங்களுக்கு நேரம் இல்லை. அவங்களுடைய சிந்தை தெய்வீகத்துக்கு, அவங்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்துக்கு நேராக திரும்பணும். புரியுதா நான் சொல்றது? ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்துக்கு நேராக தன்னுடைய சிந்தையை திருப்பணும். மனம் திரும்புங்கள், அதுதான் மேட்டர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நீங்க உங்கள் சிந்தையை உங்களுக்குள் பார்க்கும் பொழுது, உங்களுக்கு நேராக திருப்பும் பொழுது, மற்றவனுக்கு நேராக அல்ல, உங்களுக்கு நேராக திருப்பும் பொழுது பரலோக ராஜ்யம், சமாதானமும் சந்தோஷமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும், அதான் பரலோக ராஜ்யம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்குதா அப்படின்னு இருக்கு இல்லையா? அது பரலோக ராஜ்யத்துக்கு இருக்குது. அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது இளைப்பார்த்த சமாதான ஏரியாக்குள்ள நீங்க என்ட்ராயிருவீங்க. ஓகேங்களா? அதுதான் இன்னைக்கு தேவை. உங்களை நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் சகல காரியங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டாகும். ஸோ வெளியில இருக்கிற சூழ்நிலை மாறவே மாறாத பிரதர். வெளியில அவங்க உண்மையிலே தவறாக தான் இருக்கிறாங்க. என்னுடைய பெற்றோராக இருக்கலாம், என்னோட உறவுகள், சொந்தக்காரர், எது வேணாலும் இருக்கலாம், சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம். மாறவே மாறாதா? மாறவே மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். அப்படியும் நான் சொல்லலை. கண்டிப்பாக மாறித்தான் ஆகும் பிரதர். இன்னைக்கு ப்ரேயருக்கு வந்திருக்கீங்களா, எல்லாம் மாறிடும். நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்ட், நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு நடக்கும் அப்படியும் நான் சொல்லலை. ஏன்னா அது மாறுகிறது வைத்தும் மாறாததை வைத்தும் நீங்கள் கிடையாது. நன்றாக அதை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மாற வேண்டிய தன்மையில இருக்கக்கூடியதெல்லாம் மாறும். ஏன்னா அவனும் மனிதனாக தானே இருக்கிறான், அவனும் தெய்வீகமாக தான் இருக்கிறான். அவன் ஒரு நாள் அந்த தெய்வீகத்தை உணரும் பொழுது அவன் மாற போறான். நான் உணர வைக்க முயற்சி செய்யும் பொழுதுதான் பிரச்சனை ஆகுது. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்குள்ள வராங்க. யாரா ஒரு ஆள் சொல்றதை கேட்டுட்டு வந்துட்டு அதே முன்னாடி எப்படி ஒரு மனதில் இருந்தாங்களோ அதே தன்மையில தான் அவங்களும் இருக்கிறாங்க. நான் அப்படி கிடையாது. ஒவ்வொருவரும் தனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை, தனக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை என்றைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறானோ, பார்க்கிற மீன்ஸ் உணர ஆரம்பிக்கிறானோ, அன்னைக்கு அவனுக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பான். சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு மாற்றுகிற முயற்சிக்குள்ளாக நீங்க போக வேண்டாம். அப்ப சூழ்நிலைகளே மாறாத பிரதர் கிடையாது, மாறும். அதுக்குள்ள காலம் வரும் பொழுது இப்போ என்ன சொல்றது, நீங்களே இந்த தெய்வீகத்தில் இருக்கீங்களே பார்த்தீங்களா, கரெக்டாக அதாவது அந்தந்த டைமில் நடக்கும். நீங்கள் போய் பேச வேண்டிய இடத்துல பேசும்பொழுது கரெக்டாக அவங்க மாறிடுவாங்க. மாறக்கூடிய தன்மை அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு எப்படியா மாற்றி ஆகணும்னு நினச்சி போராடும் பொழுது பிரச்சனை ஆகுது. ஓகேயா? எதுவுமே நீங்கள் செயற்கைத்தனமாகவோ இல்லை ஒரு உபதேசத்தை கேட்டு நியாயப்பிரமாணத்தின்படி நான் செய்யணும்,
இதை செஞ்சால் இது நடக்கும், இதை செஞ்சால் இது நடக்கும், இதுதான் நியாயப்பிரமாணம். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் வேதனையை கொடுக்கும். நீங்களாகவே இருந்து அன்பை வெளிப்படுத்துங்க, உங்களுக்கான வாழ்க்கையை வாழுங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் தானாக மாறுகிறது, உங்களால் உணர முடியும். அதனால தான் நான் நேரமே சொன்னது, உன்னிடத்திலிருந்து உனக்கு விடுதலை. ஏன்னா நீ தான் ஒரு கற்பனையான ஒரு கோட்டத்தை, ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கிற. பிள்ளைகளை குறித்தும், குடும்பத்தை குறித்தும், சொசைட்டியை குறித்தும், வேலையை குறித்தும் ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கிற. அந்த உலகம் உனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றும் நீ எதிர்பார்க்கிற. ஆனால் அது இல்லை, அப்படி கிடையாது இல்லையா? அப்ப நீ உருவாக்கி வச்சிருக்கிற அந்த உலகத்துக்குள்ளாக இருந்து நீ விடுதலை ஆகணும், வெளியில வரணும். நீ உருவாக்கி வச்சிருக்கிற அந்த உலகத்திலிருந்து நீ வெளியில வந்தீன்னா தெய்வீக உலகத்துக்குள்ளாக வந்துடுவ. அந்த உலகத்துக்குள் எல்லாமே இருக்குது பூரணமாய். 100% சமாதானம், 100% இளைப்பாறுதல், 100% எனது பயமில்லாத வாழ்வு, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை நீ உணர்ந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது உன்னிடத்திலிருந்து செல்லுகிற அந்த தெய்வீகம் மற்றவனை எந்த நேரத்தில் எப்படி மாற்றணுமோ அது கிரியை செய்யும். நீங்க மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம், தானாக அது மாறும். ஓகே, தொடர்ந்து இதை பார்ப்போம். தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து நம்ம நிதானிப்போம்.